உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றை மலை விவகாரம். தர்கா வாசல்ல தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய சங்கிகள், இந்த பிரச்சனையை வச்சியே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாத்திருவோம் அப்படின்னு அலையக்கூடிய எச்ராஜா கோஷ்டிகள். இப்ப இவ்வளவு பெரிய சர்ச்சையான விஷயத்துல நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அந்த கோவில் அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க, கோவில் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, இந்த வழக்கு இதுக்கு முன்னாடி 1996 2004 இந்த வழக்கோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லக்கூடிய முழுமையான தரவு ஆதாரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ அந்த திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமான விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய சர்ச்சை இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்து தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த ராமர் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. கார்த்திகை தீபம் வருது. இந்த கார்த்திகை தீபத்துல வழக்கமா அங்க திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றப்படும். அங்க உச்சி பிள்ளையார் கோயில் சொல்லி ஒரு கோயில் இருக்கும். ஆக்சுவலா அந்த திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மத நல்லிணத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. திருப்பரங்குன்ற மலையில சுப்பிரமணிய சாமி கோயில், முருகர் கோயில் அங்க இடத்துல இருக்கு. முருகருக்கான அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். அந்த சுப்பிரமணிய சாமி கோயில் ஒரு பக்கம், காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு பக்கம், சிக்கந்தராவுலியா தர்கா ஒரு பக்கம், ஜெயினர் சமணர் வழிபாடு தலங்கள் ஒரு பக்கம் சொல்லி எல்லா வழிபாட்டு தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணத்துக்கான ஒரு சான்று தான் அந்த இடம். அப்போ அந்த இடத்துல அங்க ஒரு உச்சி பிள்ளையார் கோயிலும் ஒன்று இருக்குது. அங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல கோவில் கருவறைக்கு நேராக வந்து ஒரு தீபம் ஏற்றக்கூடிய இடம் இருக்கும். அங்கதான் காலங்காலமா நூற்றாண்டு காலமா தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு வழக்கம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. இந்த இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ராமர் ரவிக்குமார் என்ன செய்யறாருன்னா, அங்க மட்டும் தீபம் ஏற்றினா பத்தாது, தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூண் ஒன்று இருக்குது. அதுவும் அந்த வழக்கில் அவர் சொல்லும் போது கால்டு தீபக்குன், தீபத்தூண் என்று அழைக்கக்கூடிய அப்படிதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அது தீபத்தூணே கிடையாது. அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்தூண் இருக்குல்ல, அங்கேயும் தீபம் ஏற்றப்படணும், 2 இடங்களையும் தீபம் ஏற்றப்படணும், அல்லது தர்கா பக்கத்துல மட்டும் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், தமிழ்நாட்டில் பல பிரபலமான புனிதமான வழக்குகளை கொடுத்த ஒரு நீதிபதி. அவர் இந்த வழக்குகளை விசாரிச்சு முடிச்சுட்டு இல்ல அந்த தர்கா கிட்டையும் தீபம் ஏற்றப்படணும், அப்படி தீபம் ஏற்றுறது கோவில் நிர்வாகத்துடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துரு, அங்கேயும் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதை வச்சு பல சங்கிகள் இந்த செய்தி எப்படி பறக்கிறாங்கன்னா, பல காலமா திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றுறதுக்கே இந்த திமுக அரசு இந்த திராவிட கட்சிகள் தடை போட்டு வச்சிருந்தாங்க, அந்த உரிமை இப்ப மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி என்னவோ இத்தனை வருஷமா திமுக ஆட்சியில திராவிட ஆட்சியில இங்க மலை மேல தீபமே ஏற்றப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தீர்ப்புனால பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அப்போ கோவில் நிர்வாகம் இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோவிலுடைய ராஜபட்டர்கள், அதாவது பட்டர்கள் அப்படின்னா பூசாரிகள், பூஜை செய்யக்கூடியவங்க அர்த்தம். ராஜபட்டர்கள் அப்படின்னா தலைமை பூஜாரிகள் சொல்லி அர்த்தம். தலைமை பூஜாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, தர்கா கிட்டலாம் தீபம் ஏற்றக்கூடாதுங்க, இங்க காலங்காலமா உச்சி பிள்ளையார் கோயில் மேல ஏற்றப்படுதுல அதுதான் தீபம், அங்க தர்கா கிட்ட தீபம் ஏற்றது வந்து ஒரு முறையே கிடையாது, இது ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரியமா மாறிடும். காலங்காலமா உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துறோம் பாருங்க, இது காலங்கால நடைமுறை மட்டும் இல்ல, திருமலை நாயக்கர் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த கல்வெட்டிலுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்ப காலங்காலமா இங்க ஒரு நடைமுறை இருக்கு, நாங்க ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால இங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றுறது தான் சரி, தர்கா கிட்ட தீபம் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி கோயிலுடைய அர்ச்சகர்கள் ராஜபட்டர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. கோயிலுடைய ஸ்தானிகர்கள் அப்படின்னா கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அந்த கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய ஸ்தானிகர்களும் என்ன சொல்றாங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏற்றப்படணும், தர்கா கிட்ட தீபம் ஏற்றது சரியான முறை கிடையாது, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு தான் ஒரு வழிவகுக்கும், ஒரு அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமா மாறிடும் சொல்லி கோயில் நிர்வாகிகள் ஸ்தானிகர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்போ அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடியவங்க, கோயில்ல வழிபாடு செய்யக்கூடியவங்களே சொல்றாங்க அங்க தீபம் ஏற்ற தேவையில்லைங்க, நாங்க காலகாலமா இங்க ஏத்திட்டு இருக்கோம், 1 வருஷமா 2 வருஷமா ஏத்தல, நூற்றாண்டு காலமா இங்க நாங்க தீபம் ஏற்றி இருக்கோம், எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைன்னு கேட்கறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் அதாவது ராமர் வழிபடுறதுக்கு ராமர் கோவில் இருக்கும், ராமர் கோவில்ல போய் ராமர் வழிபடாம மசூதி வாசல்ல வந்து தான் நாங்க ராமர் நவமி கொண்டாடுவாங்க. அங்க போயிட்டு துளுக்கணை வெட்டு, துளுக்கச்சியை கட்டு, 5 ரூபாய் நுறுக்கு, பள்ளிவாசல நுறுக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அங்க கோஷம் போட்டு வட மாநிலத்தை சீரழிச்சு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க உருவாக்குறாங்க. நூற்றாண்டு காலமா அங்க தீபம் ஏற்றப்படுது,
ஆனா அங்க உயர்த்தினா பார்த்தது தர்கா பக்கத்துல போய் தீபம் ஏற்றணும் அப்படி சொல்லி புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்ப இந்த கேஸ் நீதிமன்றத்தில் வரக்கூடிய நேரத்தில் அங்க கோவில் தரப்பு அங்க தீபம் ஏற்றவனா, தர்கா கிட்ட தீபம் ஏற்றவனா இங்கே போதும் சொல்லி கோவில் தரப்பு சொல்றாங்க. அறநிலைத்துறை தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. தர்கா தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்றது என்னன்னா, அந்த கோவில் தர்கா பக்கத்துல ஒரு தூண் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது தீப தூண் கிடையாதுங்க, தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூண் கிடையாது. அது வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய புவியியல் சம்பந்தமான ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கல்வெட்டு தூண். அந்த புவியியல் சம்பந்தமான ஆய்வுக்கான ஒரு தூண் தானே தவிர அது தீபத்தூண் கிடையாதுன்னு சொல்லி தர்கா நிர்வாகம், வக்ஃப் வாரிய நிர்வாகம், ஏன்னா இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் 33 சென்ட் நிலம், அந்த மலையில இருக்கக்கூடிய 33 சென்ட் நிலம் தர்காவுக்கு சொந்தமான நிலம், அது வக்ஃப் வாரியத்துக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. கோவில் எப்படி இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த மாதிரி தர்காவுடைய நிலம் வக்ஃப் வாரியத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ வக்ஃப் வாரிய சார்பில் இருந்தும் வழக்கறிஞர்களை முன் வச்சு இது மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த எந்த ஒரு வாதத்தையுமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் இதை செவிசாய்க்கவே இல்லை. அல்லது நான் அங்க தீபம் தான் ஏற்றப்படணும் சொல்றாரு இல்லையா, அதுக்கு அதாவது இவங்க வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தூண் தான் அது அப்படி சொல்றாங்கல்ல, அதை மறுக்கக்கூடிய விதத்தை நீதிபதி இதுக்கு எந்த ஒரு அவகாசமும் சொல்லல. தர்கா தரப்புல இருந்தும் வக்ஃப் வாரியம் தரப்புல இருந்தும் நீ அங்க வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தூண் தான் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த எல்லை தூண் தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீதிபதி அதுக்கான கால அவகாசம் எதுவுமே கொடுக்கல. இல்ல இந்த வருஷம் அங்க தீபம் ஏற்றப்படணும், அதுதான் கோவிலோட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று சொல்றாரு. அப்போ ஏன் அவசரமா, ஏன்னா அங்கேயே ஒரு சர்ச்சை இருக்குது. அதாவது சமீபத்தில் எப்படி எல்லா வழிபாடு தலங்க அங்க முருகர் கோவிலோ, காசி விஸ்வநாதர் கோவில், பிள்ளையார் கோவில், இந்த பக்கம் தர்கா, சமணர் குன்று எல்லாத்துக்கும் போகும்போது தர்காவுக்கு போகக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க உணவு, அசைவ உணவு செஞ்சு எல்லாருமே சமபந்தி உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. இதுவும் காலங்காலமா நடந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதுல வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிடல, அங்க இந்துக்களும் சேர்ந்து தான் அங்க சமபந்தி விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது சமீபத்தில் இதை வச்சு ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த இடத்துல ஆடு கூப்பிட்டு போன இஸ்லாமியர்கள் ஆடை எடுத்துட்டு போனாங்க. அப்போ சில சங்கிகள் வழிமறிச்சு சண்டை செஞ்சு அது தேவையில்லாத ஒரு மத பிரச்சனை உருவாகி அதுல ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாச்சு. அப்போ எச்ராஜா போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி எச்ராஜா வந்து அயோத்தி மாதிரி இந்த மதுரை மாற்றப்படணும், இந்த திருப்பரங்குன்றம் அயோத்தி மாதிரி மாற்றப்படணும், அயோத்தியில கலவரம் நடந்து அவ்வளவு நாசமா போய் பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு அயோத்தி இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்கு, அந்த மாதிரி இந்த மதுரையும் திருப்பரங்குன்றமும் சீரழிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்து உட்பட எச்ராஜா அந்த இடத்துல பேசினாரு. எச்ராஜா இப்போ ஒரு வீணா போன ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. அந்த ஒரு படத்துல ஒரு காமெடி பீஸா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுது. அந்த ட்ரெய்லர் டிசம்பர் 6ஆம் தேதி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெய்லருக்கு மேல அவர் எழுதக்கூடிய வாசகம் என்னன்னா, டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா அயோத்தியில மட்டும் சீரழிச்சு கலவரம் செஞ்சா பத்தாது, தமிழ்நாட்டை சீரழிச்சு இது நாசமாக்கணும் அப்படிங்கிற கருத்துப்பட இது மாதிரியான போஸ்டர்கள் வெளியிடுறாங்க. அப்போ இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அங்க தொடர்ந்து இருக்கும்போது இதை வச்சு எப்படா ஒரு கலவர அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நீதிபதி, நியாயமா விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்யணும்னா அங்க பிரச்சனை இல்லாததுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யணும். இப்ப சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது இந்த மலையோட பெயர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது சமணர் மலை இல்ல சமணர் குன்று தான் அதுக்கு பேர் வைக்கணும், சமணர் மலைன்னு பேர் வைக்கணும் ஒரு சில தரப்பு வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு சிலர் காலகாலமா அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி, அது அந்த மதுரை வட்டாரத்தில் போனீங்கன்னா அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் மலை தான் சொல்லுவாங்க. அந்த சிக்கந்தர் மலை சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் முருகர் மலை அப்படின்னு சொல்லி, இப்படி பல பெயர்கள் இருக்கும்போது இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகும்போது மதுரை உயர்நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, அது திருப்பரங்குன்ற மலை அவ்வளவுதான், அதுக்கு வேற எந்த பெயரும் கற்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இது எல்லாரும் மலை ஏற்கப்பட்டது. சரி, அந்த தர்காவில் போயிட்டு அசைவ உணவு சாப்பிட்டாங்க இல்லையா, அது சம்பந்தமான தீர்ப்பு போகும்போது அன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அங்க இனிமே எந்த ஒரு ஆடு மாடு கோழி எதையுமே பலியிடக்கூடிய காரியம் செய்யக்கூடாது, மேல வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு இஸ்லாமியர்கள் ஏற்றாங்க. சரி, அவங்களோட இந்துக்களுடைய நம்பிக்கை அதுவா, அதனால அவங்க மனசு புண்படும் தெரியுதா, ஓகே அதை தவிர்த்துக்கலாம், அதுல நம்ம எந்த ஒரு சர்ச்சையுமே பண்ணிக்க வேணாம், நம்ம பாட்டு நம்ம போவோம், அங்க இஸ்லாமியர்கள் ஜியாரத் செய்வாங்க, அந்த முறைப்படி வந்துடலாம்னு சொல்லி அந்த தீர்ப்பையும் நியாயமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சங்கிகள் நாங்க வாண்டடா கொண்டு போய் தர்கா வாசல்ல தான் போய் தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு நியாயமான நீதிமன்றம் என்ன செய்யணும், எப்ப நீ இந்த ஏற்கனவே ஆல்ரெடி இங்க சர்ச்சையா இருக்கு, இது அயோத்தியா மாத்தும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கானுங்க, அப்ப இந்த இடத்துல நீ தீபம் ஏற்றனா இது தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். அதான் நூற்றாண்டு காலமா அங்க தீபம் ஏற்றப்பட்டு இருக்கு. அந்த தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய இந்துக்கள், ராஜபட்டர்கள், ஸ்தானிகர்கள் சொல்றாங்க அங்கதான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இங்க வந்து நீ தீபம் ஏற்றன்னு அடம் பிடிக்கிறனா உன்னோட நோக்கம் என்னன்னு தெரியும். அப்ப இதை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி நியாயமா என்ன செய்யணும்னா இந்த மனுவையே தள்ளுபடி செய்யணும். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, இங்கதான் தீபம் ஏற்றப்படணும், இது தீபம் ஏற்றது கோவில் நிர்வாகத்துடைய உரிமைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷயத்துல பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில்
இப்போவும் இந்த தமிழ்நாட்டுடைய கண்ணியத்தை பாருங்க. இதுதான் தமிழ்நாடு. எங்க வேணாலும் இந்த இந்தியா முழுக்க நெஞ்ச நிமித்தி நான் தமிழண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தான் இந்த தமிழ்நாடு இருக்கு. எப்படி கோவில் அர்ச்சகர்கள் ஸ்தானிகர்கள் அதில் உறுதியா நிற்கிறாங்களோ, கோவிலுடைய செயல் அலுவலர், அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய செயல் அலுவலர் சந்திரசேகரன், இந்த சந்திரசேகரன் என்ன செய்யறாரு, இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய மனுவை எதிர்த்து அடுத்த ஒரு கேஸ் அப்பீல் பண்றாரு. மேல்முறையீடுக்கு போறாரு. மேல்முறையீடுக்கு போய் அவர் கொடுத்த தீர்ப்பு இது சரியான ஒரு தீர்ப்பா இல்ல, அந்த தீர்ப்பை ஏற்றத்தக்கது இல்ல, ஏன்னா இந்த இடத்துல தீபம் ஏற்றுனா அது தேவையில்லாத மத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணமா அமைஞ்சிரும், காலங்காலமா நாங்கள் எப்படி இங்கே ஏற்றிட்டு இருக்கிறோமோ அதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லி ஒரு கோவிலோட செயல் அலுவலர் என்ன சொல்றாரு, இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போறாரு. இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய பக்குவம். ஆனா இந்த பக்குவமோ மத நல்லிணக்கமோ சங்கிகளுக்கு சுத்தமா அறவே பிடிக்காது. இங்கதான் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி அடம்பிடிச்சு தேவையில்லாத சர்ச்சையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சை உன இன்னைக்கு நேற்று இந்த சர்ச்சை ஈடுபடுறதில்ல. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த வழக்கு போடுறாருல இந்த ராம ரவிக்குமார்ங்கிறவர், இவர் ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாரு. 1996 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அந்த தீர்ப்புல போய் பார்த்தாலுமே அங்க இன்னைக்கு அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இன்னைக்கு தீர்ப்பா கொடுக்கப்பட்டது. அதாவது 1994 அது 96ல 94ல இந்த வழக்கு கொடுக்குறாங்க. 94ல யார் இந்த வழக்கு கொடுக்குறாங்கன்னா இந்து பக்த ஞான சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்பில் தியாகராஜன் சொல்லக்கூடிய ஒரு நபர் போய் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. இதே சேம் வழக்கு தான். அங்க தீபம் ஏற்றக்கூடாது, தீபத்தை வந்து தர்கா வாசல்ல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தான் ஏற்றணும் அப்படிங்கிறாரு. இதுதான் சரியான ஆகம விதி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த கேஸை விசாரிச்ச அன்னைக்கு நீதிபதி கனகராஜ் அவங்க இந்த கேஸை விசாரிச்சு 1994 ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு 1923 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தர்காவுக்கு போகக்கூடிய அந்த படிக்கட்டு அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய 33 சென்ட் இடம், இந்த 33 சென்ட் இடம் தவிர இந்த மலையோட மீதி இருக்கக்கூடிய மொத்த இடமும் கோவிலுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கும்போது, அப்ப இந்த தூண் இருக்கு இல்லையா, இந்த தூண் தர்கா இடத்துல இல்ல, ஒரு 15 மீட்டர் 50 மீட்டருக்குள்ள அது தள்ளி இருந்தாலும் அது கோவில் இடம் தான். அப்படி தீர்ப்பு இருக்கும்போது அந்த தீர்ப்பு விசாரிச்ச நீதிபதி கனகராஜ் என்ன சொல்றாங்கன்னா கோவில் நிர்வாகத்தையும் தர்கா நிர்வாகத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப கேட்கும்போது தர்கா நிர்வாகம் சொல்றாங்க, தர்கா பக்கத்திலே இப்படி விளக்கு ஏத்துனாங்கன்னா இதை வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டா கூட பிற்காலத்தில் ஒரு சர்ச்சை உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்பதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பாபர் மசூதி இடிச்ச 2 வருஷத்துல இந்த தீர்ப்பு வருது, இந்த கேஸ் வருது. அப்போ கோவில் நிர்வாகத்தில் கேட்குறாங்க, இது கோவில் இடத்துக்குள்ளதான் வருது, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 1994 கோவில் நிர்வாகிகள் அர்ச்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது எங்களோட நடைமுறையே கிடையாது, இங்கதான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஆகம விதியில எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த வழக்கு தொடுத்திருக்கிறாரு அந்த தியாகராஜன் சொல்றாரு, அவர் ஆகம விதின்னு சொல்றாரு, ஆகம விதியில எந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவரால் எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியல. அப்போ கோவில் நிர்வாகம் அன்னைக்கு 1994 சொன்னாங்க, எங்களுக்கு காலங்காலமா நாங்கள் நூற்றாண்டு காலமா நாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏற்றுறோம், அதுவே எங்களுக்கு போதுமானது, இதுதான் மத நல்லிணத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்றாங்க. நீதிமன்றமும் அந்த தியாகராஜன் சொல்லக்கூடிய அந்த இந்து ஞான சபா அவங்களுடைய வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டு கோவில் நிர்வாகத்துடைய தரப்புப்படி தர்காவுடைய தரப்புப்படி அந்த சுமூகமான விஷயத்துக்கு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து சங்கிகள் அதோட விடல. அதுக்கடுத்து 2014 ஒரு கேஸ் வருது. 2014 டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு கேஸ் வருது. அன்னைக்கு வந்து ஒருத்தர் போய் இதே மாதிரி தான் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் போய் கேஸை போடுறாரு. கேஸை போட்டுட்டு ஆகம விதிப்படி உச்சி புதையார் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாது, இந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தூணில் தான் தீபம் ஏற்றணும், சேம் அதே 1994 பேட்டர்ன் அப்படியே தான் இங்கே சொல்றாங்க. அப்போ இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி வேணுகோபால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகம விதிப்பதி இது கூடாதுங்கிறீங்களே, அந்த ஆகம விதி ஆதாரத்தை காட்டுப்பா அப்படின்னு கேட்டோன்னே கடைசி வரைக்கும் அந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடாதால அவரால் முறையான எந்த ஒரு ஆதாரமும் காட்டாதால நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிடறாரு. சுப்பிரமணியன் அதோட விடல, அதுக்கடுத்து இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யறாரு. 2 நீதிபதிகள் கொண்ட அவைக்கு இது மேல்முறையீடு செஞ்சு 2017 மேல்முறையீடுக்கு போகுது. 2017 டிசம்பர் 7ஆம் தேதி மேல்முறையீடுக்கு போகும்போது 2 நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயன், இவங்க 2 பேரும் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு அவங்களுமே இதே கேள்வி தான் கேட்கறாங்க. நான் தர்கா தரப்பை கூப்பிட்டு கோவில் தரப்பை கூப்பிட்டு சுப்பிரமணியன் கிட்டையும் கேட்கறாங்க, இது ஆகம விதிப்பதி அது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆதாரம் இல்லை. தர்கா கோவில் நிர்வாகம் நீங்க இதுல ஏதாவது உடன்படுறீங்களா அப்படிங்கும்போது இல்ல, நாங்க காலங்காலமா மேல கூடிய தீபம் ஏற்றிருக்கோம், அதுவே எங்களுக்கு போதுமானது, இதான் எங்க ஒற்றுமைக்கு சரியா இருக்கும் அப்படின்னும் போது அன்னைக்குமே நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டு இதுதான் சரியான நடைமுறைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அவை என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதை புறந்தள்ளிட்டு இன்னைக்கு தர்கா நிர்வாகம், கோவில் நிர்வாகம், அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள் இவங்களுடைய கருத்தெல்லாம் இருந்த போதும் கூட இல்ல அங்கதான் போய் தீபம் ஏற்றணும், இந்த சங்கிகள் வந்து தீர்ப்பு கேட்டாங்க பாருங்க, அவங்க கருத்து கேட்ட மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இதுதான் கோவிலோட உரிமைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இது தேவையில்லாத மத பிரச்சனைகள் தான் இது காரணமாகும். இங்க ஏற்றுதான் ஒரு உரிமை அப்படின்னா இப்போ நாளைக்கு அங்க வழிபாடு செய்யறதும் ஒரு உரிமை தான். அப்போ அங்க அந்த தர்கா வாசல்ல கொண்டு போயிட்டு தர்காவுடைய அந்த குறிப்பிட்ட மீட்டர்ல இருந்து கோவில் இடம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சிலையை வச்சுட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் சொல்லி நாளைக்கு இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க.
அப்போ அதுக்கும் நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஒற்றுமையா, அண்ணன் தம்பியா, மாமன் மச்சானா அப்படி வாழக்கூடிய இடத்துல இது மாதிரியான அனுமதிகள், அதுவும் அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு இங்க தேவையில்லை, நாங்க அங்கேயே ஏத்திக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இதே மீறி நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது இது முற்றிலும் ஏற்கத்தகாத ஒரு தீர்ப்பு. அதனாலதான் அந்த கோவில் நிர்வாகத்துடைய செயல் அலுவலர் இதை எதிர்த்து ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யறாரு. தமிழ்நாடு அரசு இதுல சீக்கிரமே, ஏன்னா அறநிலைத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டாச்சு, தமிழ்நாடு அரசு சார்பில் இதில் மேல்முறையீடு செஞ்சு இந்த விஷயத்துல ஒரு சுமூகமான தீர்வை எட்டப்படணும் அப்படிங்கிறதா இங்க மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், நம்ம என்னைக்குமே ஒரு பொதுவாகவே இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம், தாராளமாக விமர்சனம் செய்யலாம். ஆனா அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நம்ம எந்த இடத்துலயுமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் இந்த மதத்தோட செயல்பட்டாரு, சங்கியா செயல்பட்டாரு அப்படி நம்ம சொல்ல, உள்நோக்கம் கற்பிக்கல. ஒரு நீதிபதி எல்லா சமூகத்துக்கு சார்ந்து எல்லா சமூகமும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் நம்ம இடத்துல முன்வைக்கிறோம். ஏன்னா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே ஒரு காலத்துல உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியான செயலில் ஈடுபட்டாரு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காலத்துல ஒரு கேஸ் வருது. ஒரு பூசாரி அவர் அழுதுகிட்டே ஒரு கையில கேஸுக்கு வந்தாராம். அப்படி வர இது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே ஒரு மேடையில பேசினாரு. அவர் பேசின வீடியோ இன்னைக்குமே இருக்குது. வழக்கறிஞராக இருக்கும்போது ஒரு சாஸ்திரி அவர்கிட்ட வந்தாராம். அதாவது 7 வருஷம் வேதங்களை கத்துக்கிட்டாங்களே அவங்கள சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அந்த சாஸ்திரி அழுதுகிட்டே ஒரு கையில வந்தாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சாஸ்திரியோடைய தங்கச்சி அமெரிக்காவில இங்க வந்திருக்காங்க, இவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க தங்கச்சி காரை ஓட்டிருக்காங்க. காரை ஓட்டிட்டு போகும்போது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள் மேலே ஏத்திட்டாங்க. அந்த ஆள் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாப்ல. இப்போ இந்த கேஸ் இருக்கும்போது இந்த சாஸ்திரி என்ன செஞ்சிட்டாரு, தங்கச்சி அடுத்து உடனே அமெரிக்கா ரிட்டர்ன் போகணும். இந்த கேஸ் வந்துச்சுன்னா அவங்களால ரிட்டர்ன் போக முடியாதுங்கிறதால காரை நான் தான் ஓட்டிட்டேன்னு சொல்லி பொய்யா சொல்லி அந்த கேஸை இவர் மேலே ஏத்துக்கிட்டாரு. நான் தான் காரை ஓட்டணும்னு சொல்லி தங்கச்சியை பத்திரமா அமெரிக்கா அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு போகக்கூடிய நேரத்தில் நீதிமன்றம் என்ன செஞ்சாங்கன்னா, சாஸ்திரிக்கு காரை ஏத்தினால அவர் இறந்து போயிட்டாருங்கிறதால இந்த வழக்குல 18 மாசம் சாஸ்திரிக்கு சிறை தண்டனை கொடுத்துறாங்க. அது இல்லாம அவங்க ஆள்மாறாட்டம் வேற செஞ்சிருக்காங்க இல்லையா, அப்போ 18 மாசம் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டு போய் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வக்கீலா இருக்கும்போது அன்னைக்கு விட்டு போறாங்க. அப்போ இதெல்லாம் விசாரிச்சு ஒரு சாஸ்திரிக்கு இப்படி நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் அவர் குறிப்பிட்டு பேசும்போது, இதுவே சாதாரண ஒரு ஆளா இருந்தா 6 மாசம் தான் தண்டனை கொடுப்பா, ஆனா இவர் குடுமியும் பட்டையும் போட்டுக்கிட்டு சாஸ்திரியா இருக்கிறதால 18 மாசம் கொடுத்துட்டா அப்படிங்கிறாரு. அப்ப நீதிமன்றத்துக்கு நீதிபதியோட தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற யாரு? இவர் தான் ஒரு காலத்துல ஒரு உள்நோக்கம் கற்பிச்சாரு. அதுக்கடுத்து இவர் அந்த கேஸ் எடுத்து வாதாடினாரா. கேஸை இவர் எடுத்து வாதாடும் போது அன்னைக்கு அது விதியோ அல்லது தெய்வாதீச்சனமோ தெரியல, என்னோட கிளாஸ்மேட் அங்க நீதிபதியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப என்ன இதுக்கு அர்த்தம்? அப்ப உங்க கிளாஸ்மேட் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல வராரான்னு சொல்லி தெரியல. அப்ப இந்த கேஸை எடுத்து அங்க வாதாடும் போது சில சாட்சிகள் இருந்தாங்க. அந்த டீ கடையில இருந்த சில சாட்சிகள் இருந்தாங்க. அந்த சாட்சிகள்கிட்ட ஒரு குறுக்குவாதம் முன் வச்சாராம். கார் ஏத்தினது பாத்தீங்க, டீ கடையில இருக்கும் கார் ஏத்தி அவர் இறந்துட்டாரு பாத்தீங்க, காரை யார் ஓட்டுனது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். கேட்கும்போது காரை யார் ஓட்டுன்னு நாங்க பார்க்கல சார், கார் ஏத்தி அவர் இறந்து போயிட்டாரு பார்த்தோம். அப்ப காரை யார் ஏத்துனாங்கன்னு சொல்லி தெரியாதால இங்க சாட்சிகள் முழுமையா இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வச்சாராம். இதையுமே ஒரு கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ் அதை ஏத்துக்கிட்டு சாட்சி இதுல முழுமையா இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து சாஸ்திரியை விடுதலை செஞ்சுட்டாராம். அப்போ இந்த இடத்துல நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிச்சது யாரு? அப்போ இங்க அதை சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு, இதுதான் வேதம் கற்பித்தவாள் இருக்கால அவளுக்கு தெய்வத்துடைய உதவி இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி, வேதம் கற்பித்தவாளுக்கு தெய்வத்தோட உதவி இருக்கும், இறந்து போனானே ஒருத்தன், அப்பாவே ஒருத்தன் என்னன்னு அவனுக்கு எங்க உதவி கிடைச்சது? இங்க ஆள்மாறாட்டம் செஞ்சு அவங்கள பத்திரமா அனுப்பிவிட்டு இவரு இந்த இடத்துல கேசத்துக்கு இவர் மேல தூக்கி போட்டாரு, இந்த இடத்துல ஒரு ஆள்மாறாட்டம் கிடைச்சது, இதுக்கு ஒரு முறையான நீதி கிடைச்சதா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது இப்படி நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிச்சதவே இவர் தான். இது மட்டும் இல்லாம ஆளுநர் ரவி சம்பந்தமான வழக்கிலேயே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன கருத்துக்கிறது அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அதாவது ஆளுநர் ரவிக்கு இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து மசோதாக்கள் நிறைவேற்றி நம்ம அனுப்புவோம், ஆனா ஆளுநர் ரவி தன்னோட சீட்ல போட்டு ஏறி போய் உட்காந்துப்பாரு, அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாரு. அப்ப இப்பேற்பட்ட நேரத்தில் அதுல முக்கியமான ஒரு மசோதா என்னன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை இவ்வளவு நாள் ஆளுநர் நியமிக்கிற ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கு. அது ஆனா ஆளுநர் நியமிக்க கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் இங்க நியமிக்கணும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி எப்படி செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவே இல்லை. அப்ப இதுக்கு எதிராக இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடுக்கும் போது உச்சநீதிமன்றம் இதை விசாரிச்சுட்டு ரவிக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சுட்டு உடனே அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இதுல அந்த குறிப்பிட்ட அந்த 10 மசோதாக்கள் நாங்களே தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அதுல அந்த துணைவேந்தர் நியமிக்கிறது அதுல முக்கியமான ஒரு மசோதா. அப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உடனே கெசட் வெளியிடப்பட்டது, அதுக்கான சட்டங்களை உருவாக்கி ஒரு கெசட்டுமே வெளியிட்டாங்க. ஆனா அந்த கெசட்டை எதிர்த்து ஆளுநருக்கு சாதகமான நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரோட நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க. அப்ப இந்த வழக்கு விசாரிச்சு அந்த சட்டத்தையே தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்துக்கான கெசட் வெளியிட்டாங்க தெரியுமா, அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாரு.
இப்போ திரும்பவும் தமிழ்நாடு அரசு போய் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறாங்க. இப்படி கால அவகாசம் இழுக்கிறதே இந்த ஆளுநர் ரவி இது மாதிரியான காரியங்களுக்கு அந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான சாதகமாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா எச்சிலை விவகாரம், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் சுயமரியாதை அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஆனால் இங்கே சில கோவிலில் சில வழிபாடு இருக்கும், சிலர் சாப்பிட்டு அந்த எச்சிலையில் உருண்டு அங்க பிரதர்சனம் செய்யணும், அப்படி உருண்டு பிறண்டாங்கன்னா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இது சுயமரியாதைக்கு எதிரானு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் அதை தடை செய்ய வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை எதிர்த்து சிலர் போய் வழக்கு தொடுத்து இதை அனுமதிக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுக்கும் போது அதையுமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் போது சென்னை உயர்நீதிமன்றம் இது சுயமரியாதைக்கு எதிரானு சொல்லி அந்த விஷயத்தை தடை செஞ்சாங்க. இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு கேஸு மாரிதாஸோட கேஸு. தப்லீக், அதாவது கொரோனா நோய், அந்த கொரோனா நோயை அது நோய் கிடையாது, அதை தப்லீக் ஜமாத்தினர் தான் பரப்புறாங்கன்னு சொல்லி இவ்வளோ வன்மமான மத வெறுப்பு கொண்ட ஒரு கருத்தை மாரிதாஸ் பேசினாரு. அதுக்காக தமிழ்நாடு அரசு மாரிதாஸை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. அந்த மாரிதாஸை இந்த நீதிபதி தான் விடுதலையுமே செஞ்சார். விடுதலை செஞ்சுட்டு இது ஒரு கருத்து சுதந்திரம் தானே, இது பேசலாம் ஒரு தப்பான விஷயம் இல்லை, கருத்து சுதந்திரம் தானே அப்படின்ற கருத்து சொன்னார். சவுக்கு சங்கர், பெண் காவல் அதிகாரிகள் தங்களுடைய உயர் பதவிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ கொச்சையான கருத்து பேசின ஒரு புரோக்கர் சவுக்கு சங்கர். அப்போ சவுக்கு சங்கர் இப்படி தொடர்ந்து இது மாதிரியான காரியங்கள் ஈடுபடுறதா சவுக்கு சங்கர் மேலே குண்டார் சட்டம் போடப்பட்டது. அந்த கேஸுமே இவர் ரத்து செய்கிறாரு. ரத்து செஞ்சுட்டு அந்த குண்டார் சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறது, இப்படி பெண் காவல் அதிகாரிகள் பேசுறதுங்கிறது இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சார். அதனால நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய பல பிரபலமான வழக்குகளில் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையோட விவகாரமும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மலை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, இந்த மாரிதாஸ் மாதிரி சாதாரண ஒரு தனிநபர் விஷயம் கிடையாது, இது ஒரு 2 சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கா மாறிடுன்றதுக்காக தான் தர்கா தரப்பு கோவில் தரப்பு எல்லாருமே நாங்கள் நூற்றாண்டு காலமாக எங்கே விளக்கேற்றுறோமோ அது எங்களுக்கு போதுமானது, இங்கே தர்கா வாசலில் விளக்கேற்றி தேவையில்லாத நாங்கள் ஒற்றுமையாக அண்ணந்தம்பியாக வாழக்கூடிய எங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியான இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஒரு செயல்முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தில் இப்போ நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கிறதால நீதிமன்றம் சமூக நல்லிணத்துக்கு ஏற்ற மாதிரி மத நல்லிணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு நீதிமன்றத்தை நோக்கி காத்துட்டு இருக்கு.